போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு சம்மதித்தாரா டொனால்ட் ட்ரம்ப்? போரில் இணைகின்றனவா புதிய நாடுகள்? எண்ணெய் சந்தையில் இடம்பெறப் போகும் மாற்றங்கள் என்னென்ன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இப்ப இருக்கிற பேசுபொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த போரினுடைய நிறுத்தம் எப்படி இருக்க போன்றது, உண்மையிலேயே உடனடியாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு இரு நாடுகளும் சம்மதிக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே இந்த விடயத்துல பேசப்பட்ட பொழுது ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகள் கை கொடுக்கும், இந்த போர்ல ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கையை உயர்த்தும் என்று நம்பப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த ஐக்கிய நாடுகள் சபையில கூட ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக கொண்ட இந்த தீர்மானத்தை மிக இலகுவாக அமெரிக்கா தோற்கடித்தது. இதுல இருந்தே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு கையாளாகாத தனம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை பேரளவுல தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இந்த ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தொடர்ந்து இந்த போர் சம்பந்தமான விடயங்களுக்கு உள்ள வரும் என்று பார்த்தாலும் கூட அதனுடைய மௌனம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஈரானுக்குரிய மிகப்பெரிய பாதிப்பாகவும் இது அமைந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில இந்த விடயத்துல டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது சில முக்கியமான விடயங்களை பேசுகிறார். இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஈரானுடைய புதிய நிர்வாகம் சில பேச்சுவார்த்தைகளை எங்களோடு முன்னெடுத்திருந்தது. இது தொடர்பாக நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அவருடைய விடய பொருளின்படி பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான விடயம் ஒரு ஆய்வு விடயத்துல போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார். இருந்தாலும் கூட இது எந்த அளவுக்கு ஏனைய நாடுகள், இந்த போரினுடைய மிக பிரதானமாக இருக்கின்ற இஸ்ரேல் ஈரான் போன்ற நாடுகள் இது சம்பந்தமான விடயங்களை வெளியிடுகின்ற பொழுது இதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஆகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் இந்த விடயத்தை தெரிவித்தார்? உண்மையிலேயே சில விடயங்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயங்கள்ல ஒரு ஆதாரங்களை காண்பிக்கின்ற ஒரு பாணி இல்லாமல் தான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில தனக்கு தெரிந்த சில விடயங்களை அல்லது தன்னால் கூறப்படுகின்ற சில விடயங்களை பொதுவழியில நேரடியாகவே அறிவிக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில தான் இதுவும் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக இந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார் என்று பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்துமே இந்த போரை வீரியம் பெறுவதற்கான சில நிலைப்பாடுகளைத்தான் எடுத்திருக்கின்றோம். தேசிய பாதுகாப்பு பேரவை, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் மொசாட்டோட நாங்கள் ஒரு கலந்துரையாடல் ஒன்று செய்திருந்தோம். இந்த கலந்துரையாடல்ல நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு என்று பாத்தீங்கன்னா, ஈரான் மேல காண்பிக்கின்ற இந்த போர், ஈரான் மேல நடத்துகின்ற இந்த போரை தொடர்ந்தும் வீரியம் கொள்ள செய்வது எப்படி என்கின்ற வகையில தான் எங்களோட கலந்துரையாடல் அமைந்திருந்தது என்கின்ற அடிப்படையில பேசியிருந்தார். சரி, ஈரானுடைய சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன விடயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கூட எங்கட பரப்புல IRGCல நிறைய இராணுவத்தினர் மற்றும் முக்கிய இராணுவ தளபதிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறுவதற்கான சில செயல்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். குறிப்பாக அவர் கூறுகின்ற பொழுது புதிய சில விடயங்களையும் புதிய சில தளபதிகளையும் நாங்கள் உள்வாங்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குரிய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முன்னைய கால போர்களின் போது கூட எங்களுக்கு இவ்வாறான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் குறுகிய காலத்திலேயே நாங்கள் அதை சீர் செஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டோம். எங்களுடைய பதிலடி இன்னும் ஆக்கப்பூர்வமானதாக, அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீரியமானதாக இருக்கும் என்று அவர் சொல்றதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இந்த புதிய நிர்வாகத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏனென்று பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அதி உச்ச தலைவர் இறந்து விட்டார் என்கின்ற விடயம் பேசப்பட்ட பொழுது மிகப்பெரிய அதிர்வலைகள் ஈரானிலே ஏற்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த அலி ஹமினியினுடைய இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலும் கூட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வி எழுந்திருந்தது. உண்மையிலேயே பல ஊடகங்கள் இவர்தான் அடுத்த கட்ட அதி உச்ச தலைவர், இவர்தான் அடுத்த கட்ட அதி உச்ச தலைவர் என்ற விடயத்தை கூறியிருந்தாலும் கூட இன்றளவிலும் கூட ஒரு சரியான நிலைப்பாட்டை ஈரான் எடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒரு உட்கட்சி குழப்பம் அல்லது உள்ளக அரசியல் குழப்பம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றதா என்கிற கேள்வி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்ப இருக்கிற ஒரு அரசும் கூட ஒரு தற்காலிகமான அரசாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய பிரதம நீதியரசர் மற்றும்
இவர்களுடைய கார்டியன் கவுன்சிலுடைய தலைவர் என்று ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிர்வாகத்தோடு தான் டொனால்ட் ட்ரம்ப் பேசினாரா, என்ன நடவடிக்கை இதன் போது மேற்கொள்ளப்பட்டது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இதுல எழக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கெமினியினுடைய மரணத்தின் பிறகு எதற்காக இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என்கின்ற கேள்விகளை பலர் எழுப்பியிருந்தாலும் கூட தொடர்ந்தும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த ஈரானுடைய IRGF-னுடைய 2 கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருந்தன. அது மட்டுமில்லாமல் தெஹ்ரானுடைய வைத்தியசாலையில மிகப்பெரிய அளவிலான சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய பிரதான நகரமாக இருக்கின்ற தலைநகரமாக இருக்கின்ற தெஹ்ரானினுடைய மிக முக்கியமான வைத்தியசாலை ஒன்று தகர்க்கப்பட்டிருக்கின்றது. நோயாளிகள் வெகு சீக்கிரமாக வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இருந்தாலும் இதனுடைய சேத அளவு எவ்வாறு இருக்கின்றது என்பது இன்னுமே வெளிப்படுத்தப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் முக்கியமான சில கட்டடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அதிலையும் குறிப்பாக அரச தொலைக்காட்சி நிறுவனம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. முன்னைய போரின் போது கூட முதலாவதாக இந்த அழிவு ஏற்பட்டதுல மிகப்பெரிய அளவிலான அழிவு இங்கதான் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பையும் கூட இந்த அரச தொலைக்காட்சி நிறுவனம் தகர்க்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. தொடர்ந்துமே ஈரான் மேல தொடர்ந்து பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில கூட இந்த மகளிர் பாடசாலை ஒன்றுல நடந்த இந்த குண்டுவெடிப்புல 150க்கு மேற்பட்ட மாணவிகள் பலியாகி இருக்கிறதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதுல சிறுமிகள் கூட அதிகமாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த இழப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேல் இதற்கு என்ன பதில் சொல்லியிருந்தது என்று பார்த்தீங்கன்னா, மிக பிரதானமான படைப்பிரிவு கட்டங்கள் IRGC படைப்பிரிவு கட்டடங்கள் அதில் இருந்தபடியாத்தான் நாங்கள் அங்க தாக்குதலை மேற்கொண்டாங்கள் என்ற தகவலையும் சொல்லியிருந்தார்கள். தொடர்ந்து இந்த இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. இழப்பினுடைய தொடர் வீதங்களும் வெளியாகிக் கொண்டே வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் இந்த விடயங்களை கொஞ்சம் செய்யறதுக்கு மறுக்குதோ, அவர்களுடைய இழப்பு எவ்வளவாக இருக்கின்றது என்கின்ற விடயங்கள் சரியான முறையில முன்னெடுக்கப்படவில்லை. குறிப்பாக சமேசில 9 பேர் உயிரிழந்திருந்தாலும் கூட அதனுடைய அழிவு வீதங்கள் சரியாக வெளித்தெரியப்படவில்லை என்கின்ற கேள்விகள் தொடர்ந்துமே எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படியாக இந்த தொடர் பரப்புல தொடர் இழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரானுடைய இந்த கோமஸ் நீரிணையில வந்த கப்பல்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இங்க 3 கப்பல்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த நீரிணையால பயணிக்கின்ற 20% கப்பல் நிறுவனங்கள் மிக பெரிய அளவிலான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியன. அதுல ஒரு சில கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி இருக்கின்றன. 10% இந்த எரிபொருளுடைய விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஏற்கனவே எங்களுடைய நாட்டிலும் கூட தொடர்ந்து இதனுடைய அதிர்வலைகளை பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. 37 தொடர்ந்து எங்களுக்கு அடுத்த கட்டமாக 37 நாட்களுக்குரிய பெட்ரோல் மற்றும் எரிபொருள்கள் தாராளமாக இருக்கின்றன. ஆகவே எந்த ஒரு பதற்றமும் தேவையில்லை என்று எங்களுடைய அரசாங்கம் கூறியிருந்தாலும் கூட மக்கள் தொடர் பதட்ட நிலையில இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே எரிபொருள் சம்பந்தப்பட்ட விவகாரம் இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய விடயங்கள் எந்த அளவுக்கு காத்திரமானதாக இருக்கின்றன, அது மட்டுமில்லாமல் எந்த அளவுக்கு இந்த விடயங்களை இந்த நாடுகள் ஏற்றிருக்கின்றன என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் எங்க இருந்து கொண்டு தன்னுடைய இந்த உரையை காணொலியை வெளியிட்டிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் ஈரானுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் தொடர்ந்து இந்த போருக்கான வீரியத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சு, தேசிய பாதுகாப்பு சபை, மொசாட்டோடு நாங்கள் பேசிய விடயங்கள்ல இருந்து நாங்கள் இந்த நடவடிக்கைகளை தான் மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை எங்க இருந்து சொன்னார் என்று பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பிரதான இராணுவ தலைமையகத்தில் இருக்கிற கூரை பகுதி, அதாவது மொட்டை மாடியில் இருந்து கொண்டு அவர் இந்த காணொலியை வெளியிட்டிருந்தார். இதுல இருந்தும் இன்னொரு தகவல் ஒன்று வெளியாகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் மேலேயே இவர்கள் தங்களுடைய தாக்குதலை சாதாரணமாக மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களின் பின்னர் அவருடைய இழப்பு சம்பந்தமான விடயங்கள் வெளித்தெரிந்தன. இருந்தாலும் கூட இந்த விடயத்தை இவர் இராணுவ தலைமையகத்தினுடைய ஒரு மொட்டை மாடியில பொது வெளியில இருந்து கொண்டு பேசுகின்றார் என்றால் எங்களை இன்னுமே நீங்கள் தொட முடியாது என்கின்ற விடயத்தை தான் மறைமுகமாக இவர் கூறி நிற்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த விடயத்துல
இந்த போர் சம்பந்தமான விடயத்துல ஏற்கனவே நாங்கள் நேரடியாக தலையிட மாட்டோம் என்று சொன்ன நாடுகள் கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நேரடியாக தலையிடுறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. வளைகுடா, மத்திய கிழக்கு நாடுகள் என்று தொடர்ந்து இந்த போர்ல தங்களுடைய கண்ணோட்டங்களை முன்வைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மேல ஈரான் முன்வைக்கிற போருக்கான அல்லது ஈரான் முன்வைக்கிற தாக்குதலுக்கான ஒரு காரணமாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் இது மத்திய கிழக்கு நாடுகள்ல நேரடியான தாக்குதலை மேற்கொள்ளல, அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கிற சில பகுதிகள் மேலதான் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்கிறோம். எங்களுடைய போர் அமெரிக்க இஸ்ரேலுக்குரிய போராகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே மத்திய கிழக்கு நாடுகளோட இப்பொழுதும் கூட நாங்கள் நட்பு பாராட்டி கொண்டுதான் இருக்கின்றோம் என்கின்ற விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட இந்த விடயத்துல வளைகுடா, மத்திய கிழக்கு நாடுகள் நேரடியாகவே இணைந்திருக்கின்றன என்கிற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் யூகே இந்த விடயத்துல நாங்கள் நேரடியாக தலையிட மாட்டோம் என்று கூறியிருந்தாலும் கூட ஈரானுடைய ட்ரோன் விமானம் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தற்பாதுகாப்புக்காகத்தான் இந்த விடயங்களை நாங்கள் மேற்கொண்டோம் என்று கூறியிருந்தாலும் கூட நேரடியாகவே இவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருகின்றார்களோ என்கின்ற மிகப்பெரிய கேள்விதான் இப்ப எழுந்து கொண்டிருக்கின்றது. என்னதான் இந்த அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கின்றன, பூகோள் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இனி தங்களை பெரிதாக காண்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள் இனி ஒரு குறுகிய வட்டத்துல தான் பயணிக்கணும் என்று கூறப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்கா, இஸ்ரேலுடைய கை இப்ப வரைக்குமே ஓங்கி இருக்கிறதான் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும்.